நாம் பயபக்தியோடு வணங்குகின்ற நமது குலத்தை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த கடவுள் குலதெய்வம். நம்ம போகலைன்னா கூட நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு நினச்சி குலதெய்வம் நம்ம கோயிலுக்கு எப்போ வருவாங்கன்னு ஏங்கிட்டு இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு தாயுள்ளம் படைத்த ஒரு அற்புத சக்தி தான் குலதெய்வம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குலதெய்வம் எப்பொழுது வழிபட்டால் நன்றாக இருக்கும் என்று பலருக்கும் கேள்வி இருக்குது. அது அமாவாசையிலையா, இல்லை பௌர்ணமியிலையா, இல்லை மற்ற நாட்களில் வழிபடணுமா, அது எப்படி வழிபடணும்னுலாம் நிறைய கேட்குறாங்க. அப்போது குலதெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சிலருக்கு ஆண் தெய்வமாக இருக்கும், சிலருக்கு பெண் தெய்வமாக இருக்கும், சிலருக்கு 2 இடத்துல குலதெய்வம் இருக்கும். அப்போ குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்று வழிபாடும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்று வழிபாடும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய முழு நிலவு, அப்போ சக்தியோட உச்ச நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது